சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 8ஆம் தேதி. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனம். நமது ஜென்ம சுபாவம் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அந்த சீரழிந்த அசுத்தமான கேவலமான சுபாவத்தால் நாம் கட்டுப்படுத்தப்படும் வரையில் நாம் தெய்வீக வாழ்க்கை வாழ முடியாது. எனவே இந்த பழைய சுபாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நமக்குள் இருக்கும் மனித சுபாவம் எவ்வளவாக நம்மை சிதைத்துள்ளது என்பதை நாம் உணரவில்லை. அதனால் அதிலிருந்து விடுபட நாம் கவலைப்படுவதில்லை. மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத இரத்த ஓட்டம் இன்மையால் ஏற்படக்கூடிய சில நோய்கள் உள்ளது. காலின் ஒரு பகுதியில் இந்த பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பகுதியை துண்டிப்பதை தவிர வேறு எந்த சிகிச்சையும் இல்லை. மனித சுபாவமும் குணப்படுத்த முடியாத ஒன்று என்று வேதத்தில் மிக தெளிவாக தேவன் கூறுகிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். அதை எந்த மனித சக்தியாலும் மாற்ற முடியாது. பலர் கல்வி அல்லது சமூக சீர்திருத்தம் மூலம் அதை மாற்ற முயன்றனர், ஆனால் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பணத்தினாலோ நோன்பு தவம் போன்ற நீண்ட பிரார்த்தனைகளாலோ கூட மனிதன் இருதயத்தை மாற்ற முடியாது. ஒரே பரிகாரம், மனிதனின் பழைய சுபாவம் மரிக்க வேண்டும். நமது பாவ சுபாவம் மரிக்க வேண்டும். அதிலிருந்து விடுபட வேறு வழியே இல்லை. அதிலிருந்து நாம் விடுபடும் போதுதான் தெய்வீக ஜீவன் நமக்குள் பாயும். இந்த நோக்கத்திற்காக கர்த்தராகிய இயேசு மரிக்க வேண்டியதாயிருந்தது. நாம் பாவத்திற்கு மரிப்பதற்காக அவர் மரித்தார். கர்த்தராகிய இயேசு பாவம் செய்யவில்லை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். எந்த ஒரு மனிதனும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தவோ அல்லது அவருடைய வார்த்தையிலோ செயலிலோ எந்த குறையும் காண முடியாது. அவர் முற்றிலும் பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் காணப்பட்டார். அதே சமயம் காற்றையும் புயலையும் கடிந்து கொள்ளவும் கடலை அமைதிப்படுத்தவும் எல்லா வல்லமையும் அவருக்குள் இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம். எந்த மனிதனும் அவர் மீது கை வைத்திருக்க முடியாத அளவுக்கு அவருடைய வல்லமை அதிகமாக இருந்தது. ஆயினும் துன்மார்க்கர்கள் தம் கைகளையும் கால்களையும் ஆணியால் துளைக்கவும் சிலுவையில் அறையவும் அவர் அனுமதித்தார். பாவிகளை ரட்சிக்க அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களின் ஆக்கினையை நீக்குவதற்காக அவர் மரித்தார். நம்முடைய தண்டனையை நீக்குவதற்காக அவர் மரித்தார். மேலும் நமது பழைய சுபாவத்திற்கு நாம் மரிப்பதற்கு உதவும் விதத்தில் ஒரு புதிய வல்லமையை நமக்குள் கொண்டு வருவதற்காக அவர் மரித்தார். இந்த பிந்திய பகுதியை பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் முதல் பகுதியை விசுவாசிக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. தங்கள் பாவங்களின் தண்டனையை நீக்குவதற்காக கிறிஸ்து மரித்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சோதனையின் மீது ஜெயம் பெறுவதற்காக அவருடைய சொந்த விருப்பத்தையும் ஞானத்தையும் தோற்கடிக்க அவர் மரித்தார் என்ற 2வது பகுதியை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இதன் விளைவாக அவர்கள் மீண்டும் மீண்டுமாக பாவத்தில் விழுகின்றனர். இந்த வழியில் நீங்கள் ஒருபோதும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இதற்கு ஒரே வழி இதுதான். விசுவாசத்தினாலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமையை உங்களுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.